மேலேருந்து அப்படியே நழுவி வந்துட்டே வந்து ஃபைட் பண்ணணும். நழுவி வர்றாரு. கீழ சின்ன சின்ன இந்த கற்கள் இருக்குல்ல, அந்த கற்கள் இருந்திருக்கு. அப்படியே வந்து அந்த ஒரு முதுகுல தேஞ்சு ரத்தமெல்லாம் வடியுது. ஆனாலும் கூட அந்த ஃபைட் சீன முடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த சின்சியரிட்டி அந்த ஃபைட்னா அதுதான். யாராவது இந்த சரி இதுக்கு டூப் போட்டுக்கணும். டூப் பண்ண எதுக்கு? அவரும் என்ன போல 10 மாசம் சுமந்து பெத்த ஒரு பையன் தானே. அவருக்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? அவருக்கு ஏன் டூப் போடணும்? பரவாயில்ல விடுங்க. டூப் போட்டா சில நேரங்கள்ல டூப் போட்ட பல பேர் வந்து நாளை உனது நாள் அப்படின்ற ஒரு படத்துக்காக ஒரு டூப் போட்டாரு. அதுல ரவிங்கிறவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சீன்ல வந்து அவர் டூப் போட்டவர் வந்து விழுந்து அப்படியே இறந்த உடனே அவருக்கு முதல்ல வந்து ஓடி போய் அவருடைய காரியங்களை பார்த்துட்டதும், அவர் குடும்பத்துக்கு உதவியதும் அவர்தான். ஏன்னா இன்னைக்கும் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ஸ்டண்ட் நடிகர்களை அந்த யூனியனை அதிகமா வாழ வச்சது அப்படின்னா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. பல பேரை மாஸ்டர் ஆக்கியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு பல பேர் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. சூப்பர் சுப்ராயன் பல படங்களை பண்ணியிருக்காரு. சூப்பர் சுப்ராயன் ராக்கிராஜ், சூப்பர் சுப்ராயன் இவங்கெல்லாம் பேர் பெற்றதெல்லாம் இவருடைய சண்டை காட்சி தான். ஏன் ரஜினிகாந்தே இவருடைய சூப்பர் சுப்ராயன் அமைச்ச ஒரு சண்டை காட்சி பார்த்துட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி அமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துலையும் ரிஸ்க் எடுப்பார். அந்த ரிஸ்க் எடுத்து அவர் பண்ண சண்டை காட்சிகள், அதனால தான் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய சண்டை காட்சிகள் பேசப்பட்டது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு